பொலன்னறுவை அர்லகங்விலவிலிருந்து மட்டக்களப்பு புழுதிமண்ணோடை வரையிலான 23 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1 லட்சம் கிலோமீட்டர் கிராமிய வீதிகளை புனரமைக்கும் திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டது. கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு இந்த வீதி சொந்தமானது என்றாலும் இந்த புனரமைப்பு பணி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கிழக்கு மாகாண அலுவலகத்திற்கே வழங்கப்பட்டது. வீதி புனரமைப்பு திட்டத்தின் பணிப்பாளராக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்று பொறியியலாளர் இந்த கடிதத்தின் ஊடாக நியமிக்கப்பட்டார். 2 கட்டங்களாக இந்த வீதி புனரமைக்கப்படுகின்றது. வீதியின் முதலாவது 11.5 கிலோமீட்டர் பகுதி கிரவலிடப்பட்டு சுமார் 240 மில்லியன் ரூபாய் செலவு மதிப்பீட்டின் கீழ் புனரமைப்பு செய்யப்படவிருந்தது. மகநகம நிறுவனத்தால் ஒப்பந்தம் பெறப்பட்டு பின்னர் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு உப ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. மகநகம நிறுவனம் 219 மில்லியன் ரூபாவை கட்டணமாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த திட்டம் பூரணப்படுத்தப்பட்டுள்ளதாக 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு மாவட்ட தலைமை பொறியியலாளர் சான்றிதழ் வழங்கினார். எனினும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வுகளின் போது இந்த வீதிக்கு கிரவல் இடப்பட்டதை உறுதி செய்ய முடியாமல் போனது. வீதியில் இரண்டாவது 11.5 கிலோமீட்டர் பகுதி தார் இடப்பட்டு புனரமைப்பு செய்வதற்காக சுமார் 260 மில்லியன் ரூபாய் செலவாகும் என செலவு மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தமும் மகநகம நிறுவனத்தால் பெறப்பட்டு அதுவும் உப ஒப்பந்த பிரச்சினைக்கு வித்திட்டுள்ள கிரவல் திட்டத்தை முன்னெடுத்த தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டமும் பூரணப்படுத்தப்பட்டதாக 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து மகநகம நிறுவனத்திற்கு 279 மில்லியன் ரூபாய் கட்டணமாக செலுத்தப்பட்டது. இது மதிப்பீட்டு தொகையை விட 20 மில்லியன் ரூபாய் அதிகமாகும். புனரமைக்கப்பட்டு சுமார் 2 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போது இந்த வீதியின் நிலை இவ்வாறு காணப்படுகின்றது. கிரவல் திருட்டை கணக்காய்வின் மூலம் கண்டுபிடிக்க முடியாமல் போனாலும் தார் திருட்டு வெளிப்படையாக தெரிகின்றது. இந்த வீதியில் பதிக்கப்பட்டுள்ள ABC மாதிரிகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மட்டக்களப்பு பிராந்திய ஆய்வுக்கூடத்தில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட போது அவை உரிய தரத்தை கொண்டிருக்கவில்லை என்பது உறுதியானது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் நியமிக்கப்பட்ட நிறைவேற்று பணிப்பாளரே தரமற்ற ABCக்காக மோசடியான முறையில் பணம் செலுத்துவதற்கு அனுமதி வழங்கியமைக்கும் பொறுப்பு கூற வேண்டும் என கணக்காய்வின் போது பெயரிடப்பட்டுள்ளது. அவரும் உள்ளடங்கலாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கிழக்கு மாகாண அதிகாரிகள் 1 லட்சம் கிலோமீட்டர் கிராமிய வீதிகளை புனரமைப்பு செய்யும் திட்டத்தை மிகப்பெரிய குற்றமாக மாற்றிய விதம் தொடர்பிலான மேலும் பல தகவல்களை எதிர்பாருங்கள்.